தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே ஒட்டமெத்தை பகுதியில் குடும்ப விவகாரத்தில் தாக்குதல் மேற்கொண்டு உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்து வாழ்ந்த சரவணன் என்பவர் மீது சரமாரியான தாக்குதலை மேற்கொண்டு உள்ளனர். சரவணின் மனைவி வேலை பார்க்கும் நிதி நிறுவனத்தின் ஊழியர் கண்ணன் தாக்குதலை நடத்தியிருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாக்குதலில் காயமடைந்த சரவணனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்து உள்ளனர். புகாரின் பேரில் பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு தாக்குதல் சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை அடுத்துள்ள ஒட்டமெத்தை அப்படிங்கிற பகுதியில குடும்ப விவகாரத்துல வாலிபர் மீது சரமாரி தாக்குதல் நடத்திய சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி ஒரு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குதுங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரப்பாளையம், ஒட்டமெத்தை அப்படிங்கிற பகுதியை சார்ந்த வாகனங்களுக்கு ஸ்டிக்கர், அதாவது நம்பர் பிளேட் ஸ்டிக்கர் ஒட்டுற கடையை நடத்திட்டு வர்றவர் சரவணன். இவருக்கும் இவரது மனைவிக்கும் கருத்து வேறுபாடு இருந்த நிலையில இருவரும் தனித்தனியா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்நிலையில இவரோட மனைவி வேலை செய்யற நிதி நிறுவனத்தை சார்ந்த கண்ணன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரவணன் நம்ம மனைவிக்கு இடையில உள்ள குடும்ப விவகாரத்துல தலையிட்டதாக கூறப்படுது. கணவன் மனைவிக்குள்ள உள்ள சண்டையில நீங்க யாரும் குறுக்க வர வேண்டாம், இதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சரவணன் நிதி நிறுவனத்தை சேர்ந்த கண்ணன்கிற கோபமா செல்போன்ல பேசினதாகவும், இதனால ஆத்திரமடைந்த கண்ணன் என்ன பண்றாரு, சரவணன் கடைக்கு என்னையே ஏற்று பேசுறேன்னு கூறி சரவணன் மீது தடமாரியா தாக்குதல் தொடுக்கிறாரு. இதனை எடுத்து அங்க இருந்தவங்க கண்ணனை சமரசம் செஞ்சு அழைச்சி தந்த நிலையில தாக்குதல நிலை குலைஞ்சு மயக்கிய நிலையில கிடந்த சரவணனை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க மீட்டு ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்கிறாங்க. தற்போது அவர் சிகிச்சை பெற்று வர நிலையில சரவணன் அளித்த புகாரின் அடிப்படையில பள்ளிப்பாளையம் போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. குடும்ப விவகாரத்துல சரவணன் மீது சரமாரியா தாக்குதல் தொடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி ஒரு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.